எனக்கு இந்த நாளில் வாழ்த்து கொடுத்த அருமையான ஐயாவுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய முறைப்படியை பார்க்கும்போது உருத்தோலை என்பது ஒரு வெற்றி சின்னம், ஒரு வெற்றி தரகுறி. நம் கிறிஸ்துவனவர் அமைதியாக பவனியாக வருகிறார். இன்றைக்கு பவனி நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாசித்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது உண்மையை அதை குறித்து நாம் சிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து 30 வருஷம் வரை பொறுமையா இருந்து 3 வருஷம் வரை அவருடைய திருப்பணி ஆட்சி என்ன செய்தாரு? 3ஆவது வருஷத்துல முடிக்கிற நேரத்துல எருசலேம்ல ஒரு பெரிய விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன விழான்னா பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்பது எல்லாருக்கும் தெரியும். நாம் திருவிருந்து எடுக்கிறோம், ராமோட்சி எடுக்கிறோம் இல்லையா? அந்த நாட்டில் என்ன பஸ்காவை ஆர்ப்பரித்தார்கள்? எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கின்ற நேரத்தில் பல சூழ்நிலை மத்தியில, பல பாடுகள் மத்தியில, பல வேதனைகள் மத்தியில, அந்த சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் மோசே மூலமாய் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நினைவு கூறும்படி, அதை பின்பற்றும்படி, அந்த நாளை நினைவு கூறும்படி யூத மக்கள் இதை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசே கட்டளையையும் நியாயப்பிரமாண புத்தகத்தையும் இந்த பஸ்காவையும் விடுதலை பெற்ற நாள், இன்றைக்கு நமக்கு விடுதலை பெற்ற நாள் என்று சொல்லி யூதர்கள் எங்கே இருந்தாலும், யூத மக்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கே ஒன்று கூடி திரண்டு அந்த பஸ்காவை கொண்டாடுவார்கள். அந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு தன்னுடைய ஊழிய பாதையை முடித்து விட்டு அன்னைக்கு எப்படி இருக்க ஜனங்க, திரளான ஜனங்க, மக்கள் பயங்கரமா கூட்டமா இருப்பாங்க. என்ன பண்ணுவதுன்னு தெரியல, யார் என்ன செய்வதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், பயங்கரமான ஒரு பாதிக்க, பயங்கரமான எங்க பார்த்தாலும் ஜனங்கள். நம்ம கிராமத்தில் கூட ஒரு திருவிழாவோ ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் நடத்தும் போது நம்முடைய சொந்தக்காரர், நம்முடைய பந்தக்காரர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அமெரிக்கா இருந்தாலும் சரி, ராஜஸ்தான் இருந்தாலும் சரி, பல நாடுகள் இருந்தாலும் சரி, என்னுடைய பண்டிகை, என்னுடைய அண்ணனுடைய திருமணம், என்னுடைய மாமாவுடைய திருமணம், எங்க ரிலேஷனுடைய திருமணம் நான் கட்டாம கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கிருந்தாலும் ஒரு விசேஷமான பண்டிகைகள் கொண்டாடும் போது எல்லாரும் ஒன்றாய் கூடுவார்கள். அல்லேலூயா, பாருங்க. இப்படி கூடும்போது தான் அங்க ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. அங்க நடக்கும் போது இது சங்கீதராசர், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல எல்லாரும் பெருமிதமான விஷயம் பாருங்க. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர் உண்டு பண்ணின நாள். இது ஒரு பெரிய பாக்கியம். என்ன இத்தனை வருஷத்துல 3 வருஷமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவருடைய சுவிசேஷத்தையும் எல்லாமே சொன்னார் இல்லையா? மரியாதை கிட்ட சொன்னாரு, என்னுடைய வேலை, அதாவது நீங்க தேடுறீங்க, நான் யாருடைய சித்தத்தின்படி வந்திருக்கிறேன்? பிதாவுடைய சித்தத்தின்படி வந்திருக்கிறேன். பாருங்க, 30 வயசான உடனே அவர் ஞானஸ்நானம் எடுக்க போறாரு. அங்க போகும்போது இவர் தான் உலகத்தின் பாவத்தை சொல்றாங்க இல்லையா? பைபிள்
கரெக்டா சொல்லு. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப உடனே அவருடைய வேலை வந்து விட்டது. இன்றைக்கு கூட நாம் கூட ஒரு மெச்சூரிட்டி ஆகும்போது, நாம் கூட கடவுள் நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது, இனிமே நான் ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறேன், இனிமே நான் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறேன், நான் இயேசுக்காக அர்ப்பணிப்பேன், நான் இயேசுக்காக ஊழியம் செய்வேன். இந்த குருத்தோலை பிடித்த நாம், இந்த குருத்தோலை பிடித்துக் கொண்ட நாம், இன்றைக்கு நமக்கு ஒரு வெற்றி நாள், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஏன்னா அந்த எருசலேமிலே இயேசு கிறிஸ்து இந்த குருத்தோலை பிடித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஓசன்னா ஓசன்னா தாவீது மகனுக்கு ஓசன்னா என்று கூடி ஆர்ப்பரித்தார்கள். அருமையானவர்களே, பாருங்க, யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கலாம். பின்பு யூதருடைய பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் பாரு, அவர் என்ன பண்ணாரு? எருசலேமுக்கு செல்வாய் கடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு என்பதற்கு அவருடைய ரட்சிப்பு, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர்தான் மேசியா. கிறிஸ்து என்பதற்கு இவர்தான் மேசியா. மேசியா வந்து விட்டார், மேசியா இங்கிருந்து வந்து விட்டார் என்னை பற்றி சொல்லுகிறார். மேசியா வந்து ஒரு தீர்க்கதரிசியை போலவே இருக்கிறார். அவர்தான் கடவுள். சமரிய பெண் இடத்துல சொல்றாரு, சமரிய பெண்ணை பார்த்து, நீ கொடுக்கிற தண்ணி தாகம் எடுக்கும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணி உனக்கு ஒருபோதும். அப்போ ஒரு வார்த்தை கேட்கிறார், அம்மா உன்னுடைய புருஷன் யார்? யாரு புருஷன் யார்? ஊழியின் பாதியில உன்னுடைய புருஷன் யார் என்று கேட்கும் போது அந்த சமரிய பெண் சொல்லுது, எனக்கு புருஷனே இல்ல. காரணம் என்ன? தப்பான பொண்ணு இல்ல, எத்தனோ கல்யாணம் பண்ணிருக்கோம், ஆனா புருஷன் பாருங்க சரியா. ஒரு புருஷன் நல்லா இருந்திருப்போம், ஒரு புருஷன் வேற மாதிரி இருந்திருப்போம், ஒரு புருஷன் பிடிக்காம இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் டைவர்ஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமாய் போச்சு. சும்மாவே வீட்டுக்காரனுக்கு தட்டா போதும் டைவர்ஸ், ஒரு வார்த்தை பேசுற போதும் டைவர்ஸ். புருஷனும் சரி, பொண்டாட்டி சொன்ன வார்த்தை கீழ்ப்படி மாட்டாங்க, மனைவியும் புருஷனுடைய வார்த்தை கீழ்ப்படி மாட்டாங்க. உடனே டைவர்ஸ் தான் ரெண்டு பேரும். நீ யாரு நான் யாரு? எனக்கு வாலிப பருவம் இருக்குது, நான் பல பேரை கல்யாணம் பண்ணிப்பேன். அதே போல வாலிபன் சொல்லுவான், நீ என்ன பொண்ணு இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அப்பெல்லாம் பயப்படுவாங்க புருஷன்மார்களுக்கு. அதே போல புருஷர்களும் மனைவிக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தையோட தட்ட மாட்டாங்க, கரெக்டா இருப்பாங்க. சப்பாத்த படுத்த கரெக்டா பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனா மனைவிமார்கள் நிறைய பேர் அது கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஊதர்த்தனமா செய்வாங்க. மேக்கப், அழகு, பியூட்டி பார்க்கு, பணம், சேரு, ஏசி காரு, ஏசி பங்களா, இது வேணும் அது வேணும் என்று டாக்ஸி கொடுத்து பண்ணுவாங்க. பல பிரச்சனை உருவாக்கும் போது அங்கன்னா இது டைவர்ஸ் வந்தது. அப்புறம் போனாதான் தெரியும், பட்டாதான் தெரியும்,
அங்கதான் போன அவசியமே கிடையாது. அங்க போன அவசியம் கிடையாது. நீ விசுவாசித்தால் நீ விசுவாசிக்கணும். நீ வரங்களை பெற்றுக் கொள்ளணும். நீ அபிஷேகம் பெற்றுக் கொள்ளணும். அதுக்கு உபவாசம் இருக்கணும், காத்திருக்கணும். கெட்ட வார்த்தை பேசவே இத்தனை வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட எனக்கு 30 வருஷம். எனக்கு மனைவி கல்யாணம் கிட்டத்தட்ட 22 வருஷம் மேல ஆகுது. மனைவி ஒரு நாள் கூட ஒரு வார்த்தையில கெட்ட வார்த்தை பேசுறது கிடையாது. என் மனைவி அவங்க எல்லாம் பேசுறோம், அப்படி இப்படி எல்லாம் பேசுறோம். நான் பண்ண மாட்டேன், ஒரு வார்த்தை கூட பேசுவேன். நீ செத்து போட சொல்ல மாட்டேன், நீ இப்படி போட சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா என் மனைவி கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதனால இன்னைக்கு நான் பிளஸிங்கா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவிமார்களை நேசிக்கணும், புருஷன்மார்களை நேசிக்கணும். அதான் கர்த்தருடைய தீர்மானம். சமரி பண்ண சொல்லுது, எனக்கு புருஷனே இல்லை. அதான் ஒரு பாட்டு எழுத பாருங்க. அழகு மாலை நீலத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாலை நீலத்திடாதே, அதை நம்பாதே. அந்த சமரியா பெண் ஒரு விதத்தில் அழகா இருந்ததுனால எத்தனோ புருஷர்களை இழந்து போயிருக்கலாம். அந்த பெண்ணு தான் என்ன பண்ணுது? நற்செய்தியை அறிவிக்கிறது. என்ன இருக்குது? நான் மேசேவை கண்டேன், என் கணவனை கண்டேன், அவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனையும் சொல்லிவிட்டார். அவர்தான் மேசையா, அவர்தான் கணவன், அவர்தான் உலகத்துக்கு ரட்சகர் என்று சொல்லி போய் நற்செய்தியை அறிமுகப்படுத்தி. நான் அரசாங்க, அதாவது டிடியில சரம்பூர் யூனிவர்சிட்டியில் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். மதுரையில அரசடியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயாவுக்கு தெரியாது, நான் 4th இயர் படிக்கிறேன். அதனால நீங்கள் அதை நல்லா கவனிக்க வேண்டியது. ஆண்டுடைய கிருபையினால, தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், எங்கேயுமே ஜெபிக்க வேண்டும். அந்த அழகை நம்பி மோசம் போவாதீங்க, பாவத்துக்குட்பட்டு போவாதீங்க. ஆனா அந்த பெண் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு மேசையா என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து என்னப்பட்டவர், இஸ்ரவேல் மக்கள் அடிமை நிலத்தில் இருக்கும்போது மீட்டெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6 வசனத்தின்படி பார்க்கலாம். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள். ஏசாயா 42 வசனம். நீ குருடர்களை கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் உம்மை கையை பிடித்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கை ஜாதிக்கு ஒளியாக வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை. அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்றால், நிறைய பேர் இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் பாவத்துக்குட்பட்டு கடவுளுக்கு விரோதமாய் விக்கிர தோப்புக்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்து அடிமையிருந்த மக்களை விடுதலை பெற்றுக் கொண்டு வந்தோம். அவங்க விக்கிர தோப்புக்கும், பாவத்துக்கும், சாராத்துக்கும், குடிமதத்துக்கும், பல தவறான வாழ்க்கைக்கும் இருந்ததுனாலதான் தீர்க்கதரிசி சொல்றாருன்னா, ஒருவேளை பாவனோடு சிறைப்பட்டு கொண்டு போன ஜனங்களுக்கோ இல்ல
மற்றவங்களுக்கும் ரெண்டு விதமான ஜனங்கள் சிறைப்பட்டு கொண்டு போறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தை ஆறுதலான வார்த்தை கூறுகிறார். என்ன வார்த்தை? குருடர்கள் கண்கள் திறக்கவும் கட்டுகளை காவலருக்கு இருக்கிற ஜனங்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதிபடி உம்மை அழைத்தேன். நீதி செய்கிற தேவன் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய உண்மையுள்ள மனுஷன். இதுவரை எந்த கடவுளும் உண்மை இல்லாமல் பல விதத்தில் செயல்பட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி உண்மையா இருந்து நீதியா இருந்து பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பிசாசு பிடியால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகள், கட்டுகள் கட்டப்பட்டு சூனிய மந்திர கட்டுகளால் கட்டப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். 38 வருஷமாய் ஒருவன் எழுந்து நடக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்த மனுஷனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அப்படிப்பட்ட ரட்சகர் இன்றைக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற வார்த்தை உண்மையான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் ஊழியக்காரர்கள் சொல்ற வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஓய்வு நாள்ல கரெக்ட் ஆலயத்துக்கு வரணும். வேலைக்கு போற, சினிமாவுக்கு போற, சினிமா தியேட்டர்ல நல்ல சினிமா படம் வந்துருச்சு, ரஜினி படம் வந்துருச்சு, சிரஞ்சீவி படம் வந்துருச்சு, ரமேஷ் படம் வந்துருச்சு, இல்ல அந்த எம்எல்ஏ வந்துட்டாரு, எம்பி வந்துட்டாரு, போதவர் வந்துட்டாரு, பிரதமர் வந்துட்டாரு, ஜனாதிபதி வந்துட்டாரு என்று அங்கெல்லாம் போக கூடாது. ஓய்வு நாளில் அந்த அரசியல் மக்கள் வேண்டும். ஆனா ஓய்வு நாளில் கட்டாயம் என்ன இருக்கணும்? ஆலயத்துக்கு வர வேண்டும். அப்படி ஓய்வு நாளில் நீங்க ஆலயத்துக்கு வரும்போதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் உண்மையான நீதி செய்கிறவர், உண்மையானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 62ல 16 வசனத்தை பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே, ஏசாயா 62 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 62 16. சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வந்திருக்கிறது, அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமி கடியாந்திருக்கும் கூறுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற பூமி உள்ள அத்தனை இடங்களிலும் எங்கெங்க சீயோன் குமாரத்தி இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கிறார். அல்லேலூயா. சீயோன் என்பது என்ன? கர்த்தருடைய வீடு. இது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய தங்கும் வீடு. இந்த சீயோன் என்பது கர்த்தருடைய வீடு. சீயோன் மலை என்பது உன்னத மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தாவீதுடைய தலைநகர். அதாவது தாவீது தங்கிக் கொண்டிருந்த கோட்டைக்கு தான் சீயோன் மலை என்று பெயர். எல்லா கரங்களை தட்டி கத்துப்படுத்துங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்குதான் தேவன் தங்கும் இடம். இந்த இடத்துல தான் தேவ பிரசன்னம் இருக்கும் இடம். இங்குதான் நிறைய வரங்களை பெற்றுக் கொள்கின்ற இடம். இந்த இடத்துல தான் நிறைய ஆசீர்வாதம் உண்டு. வாரத்தில் முதல் நடப்பு ஆலயத்துக்கு அதான் சொல்றாங்க. இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். நிறைய மக்களை கூட்டிட்டு வந்தோம். நீங்க வாங்க, எங்க ஆண்டவரை நேசிங்க, எங்க கர்த்தரை நேசிங்க, கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா அதை சொல்றார். 61 அதிகாரத்திலே 21 சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காய கட்டுகளையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுகளுக்கு கட்டுவிக்கவும் பூர்வம் என்னை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரு, ஆனால்
காயங்கள் இருக்கிறதோ, கட்டைகள் இருக்கிறதோ, அதெல்லாம் நீக்குவதற்காக கர்த்தர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அதுதான் மத்திய சுவிசேஷம். இப்ப நிறைய பேர் ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ணாருன்னா ஒரு ஆம்புலன்ஸ் விட்டாரு. என்ன ஆம்புலன்ஸ் சொல்லுங்க? 108. மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதை வைத்துதான் ராஜசேகர் ரெட்டி இந்த வசனத்தை தான் ஆம்புலன்ஸ் முதல் விட்டார். அல்லேலூயா. படி பார்க்கலாம். வேதனை சுத்தமாக்குவான், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவான், மரித்தவர்களை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றுங்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அதிசயமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் கொடுக்கிற இலவசமான வார்த்தைகளை, வரங்களை நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு உப்பு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் பாட்டு படத்துக்கு ஒரு அமௌண்ட், பிரசவ படத்துக்கு ஒரு அமௌண்ட். நிறைய பேர் மெட்ராஸ்ல இருந்து வருவாங்க. அவங்க ஊர் கதைகளையும் அவங்க கதைகளையும் சொல்லிவிட்டு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் அது ஒரு ஸ்டேஜ் பலவிதமா சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? இலவசமாய் கொடுங்க. அவங்க கொடுக்கிற காணிக்கை நீங்க வாங்கிங்க. அதுக்கிட்ட கட்டாயமா கேட்காதீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, பெரிய பெரிய பிரச்சனை, நான் ஊருக்கு வரணும்னா 2 லட்சம் கொடுப்பீங்களா, 3 லட்சம் கொடுப்பீங்களா, 4 லட்சம் கொடுப்பீங்களா கேட்கிறேன். நான் 2 பாட்டு பாடணும்னா 50,000 கொடுப்பீங்களா, 20,000 கொடுப்பீங்க? இப்படி ஒரு வியாபாரமாய் பண்ண வேணாத, வியாபாரம் பண்ணாத. ஆண்டவருக்கு உப்பு கொடுங்க, இலவசமாய் கொடுங்க, இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுத்த தானத்தை பயன்படுத்துங்க. ஒருவேளை கர்த்தர் அவர்கள் மூலமா பேசினார், அவங்க என்ன கொடுக்கிறாங்களோ அதை வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்ல நான் பார்த்திருந்தேன். அப்ப நான் பார்க்கும்போது கும்மிடிப்பட்டி வட்டாரம் என்று போட்டு அங்க இருக்கிற ஊழியக்காரர்கள், அதாவது தனிப்பட்ட ஊழியக்காரர்கள், இந்துக்கள், சிஎஸ்ல பல பல ஊழியக்கார பாஸ்டர்ஸ்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு சங்கம் நடக்கிறது. அந்த சங்கத்துக்கு பிஷப் போட்டு பால் தினகரன் போட்டு ஒரு பெரிய பேனர் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பால் தினகரன் பார்க்கும்போது அவர் போட்டோ மட்டும் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. இவர் யாரோ பால் தினகரனுக்கு முடிப்பின்ல ஒரு பிஷப், அங்கிருந்து ஒரு பிஷப் ஏற்படுத்தாங்களேன்னு சொல்லி எனக்குள்ள மனசு நினைச்சு பரவாயில்ல, மனசு கேட்கி பரவாயில்ல சொல்லி. ஏன்னா சில இடங்களில் முடிப்பின் இடங்கள்ல நான் ஊழியர் செஞ்ச ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு தாளங்கள் இருக்கு. அப்படி செயல்படும் போது மறுபடியும் உன்னிப்பாக கவனித்து உடல் போட்ட வந்தது. அவன் மனைவியும் அவரும் ஒன்று சேர்ந்து வந்தது. அப்போது நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுல யார் யார் பிரசங்கர்னா 3 பேர் பெரிய பெரிய பிரசங்கர். வேசாப்பாடி லாரன்ஸ், இன்னொருத்தர் 2 பேர் ஜாக்கப் ஒருத்தர், இன்னொருத்தர் பல 3 பேர் பெரிய பேனர் போட்டு வைத்திருந்தாங்க. திடீரென்று நான் அவருடைய போன் நம்பர், எனக்கு அவரை பற்றி தெரியும், அவர் எப்படிப்பட்டது தெரியும், அந்த பிஷப் எப்படிப்பட்டது தெரியும், எல்லாரும் தெரியும். அப்போ அந்த பிஷப்புக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டேன் நான், ஐயா ரொம்ப அருமையான பேனர் போட்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டு தலைக்கு நான் தமிழ் பேசுறேன். அந்த பிஷப் பார்த்து பேசுறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இதுக்கு முன்மாதிரியே அடித்தளமே நீங்க தான் சொன்னார். எல்லா கடமை என்ன சொன்னாரு? இதுக்கு அடித்தளமே நீங்க தான். என்ன சொல்ல? அப்ப அவர் சொல்றாரு, மறக்காம சொல்றாரு, அவர் மேல 12 பிசாசு பிடிச்சது. 40 நாள் சாப்பிடாம இருந்தார். பயங்கரமான விக்கிரத்தோப்பு வணங்கி இருந்தவர், யாருமே கிட்ட போகாதவர், ஒண்ணுமே அவரால் தொட முடியாதவர். ஒரு வாலிப பருவத்தில் செபிக்கின்ற நேரத்தில் அப்போதான் அவர் கூட போய் நிக்கிறேன், செபித்து நிக்கிறேன். அவர் சொல்ற அந்த பிசாசு சொல்லுது, இயேசு கூட வந்திருக்கிறார். இயேசு கூட இருக்கிறார். அவர் சொன்ன பிறகுதான் நான் ஓடுவேன், நீ சொன்ன கூட போக மாட்டேன், இயேசு சொன்னா போகிறேன். இப்போ இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்னேன். உடனே அந்த ஆவினை பிடிச்சு போய்விட்டது. இன்றைக்கு அவர் பிஷப்பாக இருக்கிற கரமத்தை அடிப்படையில்
இலவசமாய் கொடுங்க, இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்க. உண்மையாக பாருங்க, வேதங்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை குணப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, சங்கீத ராஜா சொல்லுகிற 24ஆம் அதிகாரம் 9 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உத்தரவிட்டார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராகிய மகிமையின் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யார் அந்த மகிமையின் ராஜா? உன்னையும் என்னையும் உருவாக்கின தேவன், ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கின தேவன், ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் பேச்சொல் அளித்த தேவன், அவர்தான் மகிமையின் ராஜா. அந்த மகிமையின் ராஜாவை இன்றைக்கு நாம் ஆடி பாடி மகிழ்ந்து களி கூற வேண்டும். சகரியா 9ஆம் அதிகாரம் 9 சொல்கிறது, அங்க சிறைப்பட்டு கொண்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்வுள்ளவர், கைது மேலும் கைது குட்டியாகிய மரி மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாழ்மையானவர். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு. இன்னைக்கு பாட்டு பாட சொன்னா யார் பாடுறது தெரியல. எல்லாரும் பாடணும், மகிழ்ந்து களி கூறணும், கர்த்தரை துதிக்கணும். விசேஷமாக கர்த்தரை துதித்து பாருங்க, அபிஷேகம் வர கிடைக்கும். நல்லா சௌமணி பாருங்க, நல்ல பாட்டு பாடி ஆராதித்து பாருங்க, அபிஷேக தைலம் இறங்கும். உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு, கட்டுகள், சாபங்கள் எல்லாமே ஓடும். அப்போ இயேசு கிறிஸ்து கழுதையை தெரிந்து கொண்டார். என்ன தெரிந்து கொண்டார்? கழுதை தெரிந்து கொண்டார். பாரு, மேசியாவுடைய வாகனம் எப்படி இருக்குது? கழுதைதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒண்ணு கொள்ள சொல்லுவாங்க, டே கழுதை போட, உனக்கு சாப்பாடு இல்லை, ஒண்ணுமே இல்லை சொல்றாங்க இல்லையா? நீ கழுதுக்கு சமம், நீ சொரணியே இல்லை, நீ ஒரு வேலையும் செய்யல. ஆனா இயேசு கிறிஸ்து ஒன்றுக்கும் பொதுவாக மனுஷனையும் கழுதையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த கழுதை குட்டியை ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரு. இருவழியில் கட்டப்பட்ட கழுதை குட்டி. அதான் பாருங்க, இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு. நான் சுருக்கமா சொல்ல ஆசைப்படுகிறேன், நேரம் கடந்து போனதுனால. நான் இது ஆண்டவருக்கு வேணும் சொல்லும்போது உடனே அர்ப்பணிக்கிறாங்க. யாரும் எந்த விதமான வார்த்தையும் சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து கழுதை குட்டி மேல அவர் பவனியாக வருகிறார். நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம மேல கூட ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஊழியம் செய்வதற்காக, மிஷனரி பணி செய்வதற்காக, போதனை பணி செய்வதற்காக, தீர்க்கதரிசி வரங்களை பெற்றுக்கொண்டு தீர்க்கதரிசி வரங்களை சொல்வதற்காக இன்றைக்கும் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கழுதை குட்டிக்கு அன்றைக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் வந்ததோ, அதே போல் நமக்கும் சந்தோஷம் வர வேண்டும். 1000 கட்டிக்காரனா என்னை பார்த்து எங்க ஊர் மக்கள் சொன்னாங்க, எங்க அம்மா பார்த்து இவனுக்கு 1000 கட்டிக்காரன், இவனுக்கு எதுவுமே உதவாது, இவன் மானா செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அப்பா உனக்கு விசுவாசம், நீ விசுவாசத்தான். எங்க அம்மா சொன்னாங்க, என் பையன் ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க ஒரு காலம். அப்படி சொல்லும் போது என்னுடைய உடம்புல இருக்கிற 1000 கட்டி, எங்க பார்த்தாலும் சிறு, எங்க பார்த்தாலும் கட்டிகள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள். ஆனா என் தாய் என்னை கைவிடாதபடி, என் தாயும் தகப்பனும் சோமண்டி என்ன பண்ணாங்க, ஒரு புடமிட்டு எப்படியாவது காப்பாற்றி ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆண்டுடைய செய்தியை பல இடங்களில் சுற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அருமையானவர்களே, கழுதை குட்டியை ஆண்டவர் சுமக்கும்படி கழுதையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒரு குதிரையை தெரிந்து கொள்ளலாம், ஒரு யானை தெரிந்து கொள்ளலாம், ஒரு ராஜா வர நம்பி வர, சாதாரண ஒரு எம்எல்ஏ வர நம்பி வர, குதிரை மேல பெரிய கார்
அது போல பிரதமர் யானை மேல பல பேர் யானை குதிரை பல விதமாய் நேசிப்பாங்க. ஆனா நம்ம நேசிக்கிற செல்வம் வந்தாரு ஆண்டவர் முன்னே என்னதான் தெரிந்து கொள்கிறார். புறக்கணிக்கப்பட்ட மக்கள், தள்ளப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள் உன்னை என்னதான் இந்த நாளில் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஓடித்திருக்கோம், அவனுக்காக ஒப்படைத்திருக்கோம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. அதனால தள்ளப்பட்டவர் சொல்லும்போது யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல் சொல்லும்போது நீதிமன்றங்கள் 23ஆம் அதிகாரம் 29 சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ யாருக்கு புலம்பல், யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துன்பங்கள். அல்லேலூயா. யாருக்கு பாவத்துக்கு உட்பட்டவங்க, சாபத்துக்கு உட்பட்டவங்க, பல தவறுக்கு உட்பட்டவங்க. நிறைய பேர் கூட சொல்ல காலையில் வரும்போது 32 வயசு தம்பி ஒரு டெத் ஆயிட்டாங்க. எப்படின்னு கேட்டா அவன் குடிச்சுட்டு இருந்தான். என்ன இருந்தா திடீர்னு டாக்டர் சொன்ன குடிக்கோன்னு சொன்னாரு. திடீர்னு டெத் ஆயிட்டான். ஆனா குடியே இன்றைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய பேர் குடும்பங்கள் சின்ன வயசுல டெத் ஆயிட்டு அவங்க மனைவி பாருங்க அனாதை போல இருக்கிறாங்க. யாரும் பணம் கொடுக்க முடியாம, கூட பிறந்த அண்ணனுக்கு கூட நேசிக்காம அவன் பிச்சை எடுக்கிற போல அவன் போய் வீட்டு வேலை செய்து சாப்பிடக்கூடிய இருக்கிறாங்க. சிஎம்சி மருத்துவமனையில நிறைய பேர் பாக்குறேன். எப்படி பாக்குறேன்னா நிறைய பேர் வாழை பிள்ளை வந்து டாக்டர் கிளாஸ் என்னம்மா என்னம்மா கேட்டா என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் வீட்டுக்காரர் இருந்து விட்டா, என் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறா, நாங்க வேற வழி இல்லை, பசி பட்டினிக்காக நாங்க வேலை செஞ்சுதான் பிழைக்கணும். அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு தீய சக்திகளை, தீய ஆவிகளை ஒடுக்கத்துக்காக இன்றைக்கு பவனியாக வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் தொட்டால் குற்றம், தொடர்ந்தாலும் குற்றம். பாருங்க என்ன பண்ண ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு. ஒரு பரிசர் வேதப்பார்கள் யாரும் வந்துட்டாங்க. ஒரு பெண்ணை விபச்சாரனால கையில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கூட்டு வந்தாங்க. ஏற்றுக்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, நிக்கிறாங்க. நின்று என்ன பண்றாங்க, போதுகிறே இவன் மோசனுடைய நேர்பெருமான புத்தகத்தையும் கட்டளையும் என்ன பண்ண மீறி என்ன செய்த, அவனே பாவம் தான், அவனே தப்பு இருந்தான், அவனே குடும்பம் செய்தான். என்ன சொல்றான், இயேசுவை சோதிக்கும்படி, இயேசுவை வந்து எப்படியாவது குற்றத்தை சுமக்கும்படி அவன் கொண்டு கட்டுறான். என்ன சொல்ற செய்யலாம். அப்படியே சொல்றாரு, நீங்கள் யார் பாவம் செய்யாம இருக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, முதலாவது கல்லெடுத்து அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜாதி வெறி பிடிச்சவன், மத வெறி பிடிச்சவன், இப்படிப்பட்ட தீய பழக்கங்களை வெறுக்கிறவன் பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவர் செம்ம தண்டனை கொடுத்தார். நீங்க தண்டனை பார்க்கலாட்டார். எல்லாரும் பாவம் செய்வதா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மகளை பார்த்து சொன்னாரு, இனி நீ இது தீமையான பாதைக்கு தீய சக்திகளை ஒடுக்க முடியும். நம்ம அந்த காலத்துல சின்ன வயசுல இருக்கும்போது தண்ணி ஒரு வீட்டுல தண்ணி தான் இருக்கும். காட்டுக்கு போய் வெறுகட்டி வரும்போது தண்ணிக்கு தான் வீட்டுல கேட்கும் போது தண்ணி இப்படிதான் ஊற்றுவாங்க. எப்படி போவாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்பா மிஸ்டேக் வந்து பாருங்க. ராஜா மேடம் போற அந்த தண்ணி எடுத்தா இது தண்ணி எடுத்தாங்க. இப்ப எப்படி போறாங்க நூத்துக்கு பாத்துக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தீயர்கள் வந்து அவ்வளவு பாடுபட்டார்கள், ஊழியக்காரர்கள் அவ்வளவு பாடுபட்டார்கள், குருசேகத்தில் இருக்கிறவர்கள் அவ்வளவு பாடுபட்டார்கள். இயேசுதான் உண்மையான ரட்சகர். இன்றைக்கு அவர் அன்றைக்கு வந்து அந்த குருத்தலை பிடிக்கும் போது எல்லாருக்கும் விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா, எல்லாரும் குருத்தலை பிடிக்கும் போது யூதர்கள் சில பேர் அப்படியே பயந்து நிற்கிறாங்க. வேதப்பாடு நிற்கிறான், பரிசை நிற்கிறான், எல்லாரும் நிற்கிறான். என்னடா ஊர் மக்களே பின் தொடர்ந்து போறாங்களே, அப்ப இது எப்படிப்பட்டவனா, இவர்தான் யூதருடைய ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்தான் யூதருடைய ராஜா. இனிமேல் எந்த ராஜ்யம் வரப்போதில்லை. இவர்தான் ராஜா, இவர்தான் மேசியா, இவர்தான் போதகர், இவர்தான் குருத்தோடு பிடித்துக் கொண்ட அத்தனை பேருக்கு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ரட்சகராக இருக்கிறாரு. அப்பதான் செப்படைகள் பாருங்க, நிறைய பேர் தீட்டப்பட்ட போது
ஒரு கை மாதிரி அனுப்புற பிறக்கும் போது யாரும் நம்ம சர்ச்சுக்கு போக முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு பின்ன வந்தவெல்லாம் ஆலயத்துல இடம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆலயத்துல ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. இவங்களுக்கும் உள்ளவர்களுக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. அந்த உண்மையை சிப்பார் யார் என்று ராட்சன்னு சொல்லும்போது இவன் தான் நீதி செய்கிறவர். இதுவரை எந்த வேதபாரகரும் எந்த பரிசுத்தரும் எந்த யாருமே நீ திட்டப்பட்டிருக்கிறாய், நீ உன் கையில் அடிபட்டிருக்கிறது, நீ ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று ஒதுக்கப்பட்டவெல்லாம் அன்றைக்கு குருத்தோடு பிடித்த அனைவருக்கும் விடுதலை, ரட்சிப்பு, சந்தோஷம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் அவர் தாக்க சொல்லப்படுறாரு, என் வீடு செவ்வகங்களாக இருக்கிறது, நீங்க கள்ளக்குடியாக்குன்னு சொல்லி அடிச்சு அவனை விரட்டடிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு குருத்தோடு பிடித்தோம்னா அவருக்கு நன்றி செலுத்தபடி, அவருக்கு ஒப்பு கொடுக்கும்படி. அதனால சங்கீதம் 128 சொல்லுது, கர்த்தாவே ரட்சியோர், கர்த்தாவே காலத்தை வாய்க்கப்படும். இன்றைக்கு ஆண்டவருக்கு ரட்சிப்பு கொடுக்கிறாரு. இன்றைக்கு தாவத்தோடு இருந்த மக்கள், தாவத்தோடு இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்படி ஒரு பெரிய வாக்கியத்தை பெற்றார்கள். அல்லேலூயா. அதனால நம்பிக்கையுள்ள சிறர்களே, அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், இன்றைக்கு தருவேன், இப்போதே. அல்லேலூயா. நம்பிக்கையோட ஆலயத்துக்கு வாங்க, நம்பிக்கையோட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நம்பிக்கையோட இயேசுவை பாருங்க, நம்பிக்கையோட ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், மகிமையான ஆசீர்வாதம், மகிமையான கிரீடம், மகிமையான குடும்பம், வளர்ச்சி கிடைக்கும். நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் உன்னையும் என்னும் அழைத்திருக்கிறாரு. லாஸ்ட்ல ஒரு வசனம் மட்டும் படிச்சு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 படிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாய் இருப்பதினால் கொள்ளையாடின தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. அவர் கடவுளுக்கு சமமானவர். நம் இயேசு கிறிஸ்து யாருக்கு சமமானவர்? கடவுளுக்கு சமமானவர். என்னை கண்டவன் நானே வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழி வாங்க, நான் தான் சத்தியமானவர், ஜீவனை கொடுக்கிறவர். ஒருவேளை குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். கிறிஸ்துனால் அடிவானதுனால நீங்க கெட்டு ஆலயத்தை கட்டும்போது நிறைய பேர் கெடுக்கிறாங்க. நம்ம ஆளுங்களே, நம்ம ஜாதிகளே, நம்ம கிளம்புறாங்க, என் ஆலயத்தை கட்டுறாங்க. அவங்க உணர்வு இல்லாம பேசுறாங்க. ஆனா தன்னைத்தானே கர்த்தர் நிச்சயமாக அவர் தேவ ரூபம் இருக்கிறார். அவர் கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அவர் மனுஷ ரூபத்தில் வந்தாரு. அவர் மிருகச்சுவத்தில் வரல, மாடு வரல, கழுதை வரல, நாய வரல. அவர் சுத்த, அதாவது ஒரு பெண்ணுடைய வயிற்றில பிறந்தாரு, மரியாதை வயிற்றில பிறந்தாரு. அவர் மனுஷனாகவே பிறந்தாரு, மனுஷனாகவே பாடுபட்டாரு, மனுஷனாகவே மரணம் அடைந்தாரு, மனுஷனாகவே உயிர் தெரிந்தாரு. இப்படிப்பட்ட ரட்சகரை உண்மையால் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம் திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.